ஏத்தரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து புதுசாக இருக்கும்போதே ஸ்கிட் ஆகும் நீங்கள் சடன் பிரேக்லாம் அடிச்சிங்கன்னா. ஏன்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் தான். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கேற்ற டயர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 100க்கு மேலே இருந்ததுன்னா டயர் ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கிட் ஆகாமல் ஓட்டலாம். இந்த வண்டியில் வந்து 90-90-12 தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகும். அது வந்து எதனால அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஆர் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஏத்தரில், ஹை ரேஞ்ச். ஸோ அது 3.7 kW உள்ள பேட்ரி. அந்த வண்டிக்கு உங்களுக்கு 100 சைஸ் கொடுத்துருப்பாங்க. 100/80-12 100/80-12. இது ஃப்ரண்டா இருக்கு, வாங்க காட்டுறேன். இங்க பாருங்க 90-90-12. இதே டயர் தான் ஜென் 3ல பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த லோ ரேஞ்ச், இந்த ஓல்டு மாடல் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3rd ஜென்ரேஷனுக்கு முன்ன வந்த வண்டியிலலாம் வந்து இந்த 90 தான் இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த சைஸ் இருக்கனால உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஏன் ஸ்கிட் ஆகுதுன்னா இந்த டயர் மார்க் இருக்குது பாருங்கள். இந்த டயர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான டைம். இந்த மார்க் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம். அது அந்த மார்க் வரும்போது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு grip இருக்கும். புது டயராக இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்ல grip இருக்கும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மார்க் எங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளோ grip இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கூட்டர்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பிரேக்கிங் இல்லைன்னா ஸ்கிட் ஆகும். பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகிறதுக்கு ரீசனு இந்த வண்டிக்கெலாம் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறதுனால டயரும் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். பிரேக் நல்லா பிடிச்சா எல்லா வண்டியும் நின்றுடும். நிற்காமல் ஸ்கிட் ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த டயர். ஸோ டயரும் வந்து நீங்கள் பேக்கில் வந்து அப்கிரேட் பண்ணலாம் ஒரு சைஸு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90-90-12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் ஓகே, பட் பேக்கில் வந்து நீங்கள் 100க்கு அப்கிரேட் பண்ணலாம். இந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்துன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வித்து வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சைஸ் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்காக வந்து 120 சைஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட முடியாது. ஒரு 90லேருந்து ஒரு 100க்கு அப்கிரேட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து இந்த வண்டியில் 90 தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் 100 தான் அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ நான் வச்சுருக்க வண்டியில் இது ஹெச்ஆர் வேரியண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இந்த அலாய் வீலோட வித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும்போது உங்களால் இன்னும் ஒரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட முடியும். இதில் 90 தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து சேம் வித்து தான் இருக்கும் இந்த அலாய் வீலில். ஸோ அதனால் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 100 பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயும் 100 பண்ணலாம், பேக்லேயும் 100 பண்ணலாம். பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக்கிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏத்தரோட பழைய வண்டியோட பேட்டர்ன், அந்த டயர் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக டயர் பேட்டர்ன் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மைலேஜ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், கோடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேத்துல இல்லை மண்ணெல்லாம் நீங்கள் போகும்போது அது என்ன பண்ணுன்னா இப்படி மண்ணெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு grip நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சென்டராக கோடே வரல. இதில் ஃபுல்லாக வந்து நிறையா லைன்ஸ் கொடுத்துருக்கனால இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு grip-ஆக பிடிக்கும். ஸோ அப்போது மைலேஜில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், கம்மியாக இருக்கும், பெருசாக இருக்காது. பட் உங்களுக்கு பிரேக்கிங்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் கோம்பி பிரேக் அது இதுன்னு கொடுத்ததுக்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகாமல் போகும். இங்கே பாருங்கள், இதில் கோம்பி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் பிரேக் அடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பிஸ்டன் மட்டும் போகும். இந்த 3 பிஸ்டன் கேலிப்பர்னு சொல்லுவாங்க. 3 பிஸ்டன் கேலிப்பர்னால் வந்து 1, 2, 3. ஸோ இப்போ 2 பிஸ்டன் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கும்போது ஒர்க் ஆகும். இன்னொரு பிஸ்டன் பேக் பிரேக் அடிக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பிஸ்டன் மட்டும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும். ஸோ அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பவர் கம்மியாக இருக்கும். பேக் பிரேக் அடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கு பவர் கம்மியாக போகும். ஸோ பேக்குக்கு வந்து அதிகமாக போகும். அதிகமாக போகும்போது என்ன ஆகும்னா பேக் பிரேக்கு அடிக்கும்போது ஸ்கிட் ஆகுது உங்களுக்கு. இந்த டயர் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். டயர் ரொம்ப தேஞ்சு இருந்துச்சுன்னா ஸ்கிட் ஆகிறது கண்டிப்பாக ஸ்கிட் ஆக தான் செய்யும். ஸோ இவங்க ஏபிஎஸ் டூல் சேனல் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்மளோட அப்ரிலா பாருங்கள், 2019 வந்த மாடலு. இதிலே பாருங்கள் ஏபிஎஸ் அப்போவே கொடுத்து வச்சுட்டாங்க BS4ல். ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிரேக் அடித்தாலும் ஸ்கிட் ஆகாது. இதுலேயும் பைப்ரே தான் இருக்கும். இங்கே டயரும் பெருசாக கொடுத்துருப்பாங்க. வெயிட் 120 kg. இது நம்ம ஏத்தர் வந்து பார்த்திங்கன்னா 110 இருக்கும்.